ஆல்மன் ப்ரௌன் ஸ்ட்ரோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 1800கள் காலகட்டத்தில் ஃபியூனரல் டைரக்டரா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பேசிக்கா இந்த பிசினஸ் மாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹில் டேக் கேர் ஆஃப் இட். சவப்பெட்டி சப்ளை பண்றதுல இருந்து அவங்க லீகல் டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இவரே பார்த்துப்பாரு. பட் அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த டைம்ல எல்லாம் எப்படின்னா, நீங்க ஒருத்தர் கால் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா ஆப்போசிட் பர்சனுக்கு போயிடாது. தேர் வில் பி a middleman. If you are calling your situationshipனா டைரக்டா அவங்களுக்கு கால் போகாது. நடுவுல ஒரு ஆபரேட்டர் உட்கார்ந்து யாரு கால் கனெக்ட் பண்ணணுமோ அங்க கனெக்ட் பண்ணி விடுவாரு. அதுக்கப்புறம் மத்த இந்த சைடுல இருக்கிற சிச்சுவேஷன்ஷிப் அந்த கால் போய் ரிசீவ் ஆகும். அந்த ஆபரேட்டருக்குள்ள ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் நம்ம ஏல்மன் மாதிரியே ஒரு ஃபியூனரல் டைரக்டரா தான் இருந்திருக்காப்ல. சோ இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணி ஏல்மனுக்கு லைனை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஏல்மன் எல்லாம் இல்லங்க, நான் என்ன வேற ஒருத்தர் கூட கனெக்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்குது. இந்த மாதிரி சில மாசங்களுக்கு ஏல்மனுக்கு வந்த கால்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு மாத்தி விட்டு இருக்கு. ஏல்மனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம ஊர்ல யாருமே சாகிறது இல்லையா, நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ்க்கு இப்ப ஏன் யாருமே கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போறாரு. சுத்தி முத்தி விசாரிச்சு பார்த்திருக்காரு. அப்பதான் தெரிய வந்திருக்கு இந்த ஆபரேட்டர் அம்மா பண்ண வேலை. அண்ணனுக்கு பயங்கர கோவம். டெலிபோன் ஆஃபீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சைட்ல இருந்தவங்க ஒழுங்கா ரெஸ்பாண்டே பண்ணல. ஹி வாண்டட் டு டூ சம்திங் அபௌட் தட். இதை அவர் பிரச்சனையா மட்டும் பார்க்கல. ஏன்னா அங்க டெலிபோன் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க நினைச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சிருக்குது. இந்த பிரச்சனை இல்லாம பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய இன்ஜினியரிங் நாலேஜ் எல்லாம் கிடையாது. சயின்ஸை பத்தி பெருசா எல்லாம் எதுவும் தெரியாது. இருந்தாலும் முயற்சி கைவிடாம எதையாச்சும் புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அண்ட் ஃபைனலி 1891ல he created automatic telephone exchange. யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணாங்க அப்படின்னா டைரக்டா ரிசீவருக்கு ரீச் ஆகும் மிஷின்ஸோட ஹெல்ப்னால. அவர் அன்னைக்கு கோபத்துல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நம்ம போன் எடுத்து நம்பர் போட்டு காதுல வச்சோம்னா உடனடியாக அங்க ரிசீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயத்தினால டெலிபோன் சர்வீசஸ் எல்லாமே ஃபாஸ்டாவும் இருக்கும், எதுவும் மிஸ்டேக்ஸும் நடக்காது, யாரு நினைச்சாலும் மேனிபுலேட்டும் பண்ண முடியாது. ரிவெஞ்ச்னா இதெல்லவா ஃப்ரெண்ட்ஸ் ரிவெஞ்ச். தன்னோட பிசினஸ் முடக்க நினைச்ச ஆபரேட்டரோட வேலையே தூக்கிட்டாரு. ஆபரேட்டர் அப்படிங்கிற ஒரு வேலையே இல்லாம பண்ணிட்டாரு. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யாராச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேலை செஞ்சோம்னா அந்த வேலையினால ஃபர்ஸ்ட் காலியாக போறது நம்மளா தான் இருப்போம். குருமா இஸ் ரியல்.